Good morning, students. Welcome to all. This is J. Padmapriya. Today we can see the 9th supplementary, The Envious Neighbor, Prose, Unit 1, the Japanese folk tale, The Envious Neighbor. So, this is the continuation of The Envious Neighbor. ஸோ ஏற்கனவே என்ன கண்டினியூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 ஓல்டு கப்புள் நல்ல கப்புள் இருந்தாங்க, இன்னும் 2 பேர் வந்து ஜெலஸ் கப்புள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நாயை வந்து கொண்டு பைன் ட்ரீக்கு கீழே வந்து பரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் அதோட இந்த லெசனோட கண்டினியூவேஷன். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. So when the good old man saw that the dog who had lent did not come home, he went to next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of pine tree. So she, good old fellow with a heavy heart, went to the spot, and having set out tray with the delicate food, he burnt incense and adorned the grave with flowers as she shed tears over his lost pet. அதாவது ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குட் ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சே, நம்மளோட நாயை காணாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப அந்த விக்டு ஓல்டு மேன் வந்து என்ன சொல்கிறாரு, என் பையன் அதை வந்து சாவடிச்சிட்டான்ப்பா, சாவடிச்சதுனால நான் அந்த பைன் ட்ரீ கீழே அந்த நாயை புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கனத்த இதயத்தோட ரொம்ப சோகத்தோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பைன் ட்ரீக்கு போயிட்டு அந்த குட் ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ 2 பூக்களை வச்சு ஃபுட்டு, அதுக்கு பிடிச்ச ஃபுட்டை வச்சு அதுக்கு அந்த பேர்ன்ட் இன்சென்ஸ், அதாவது ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு, ஸோ ஃப்ளாஸால் அதுக்கு வந்து இது பண்ணிவிட்டு கண்ணீர் சிந்துறார், அந்த நாய்க்காக கண்ணீர் சிந்திட்டு வர்றாரு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட மீனிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, that night when the good old man was fast asleep in bed, the dog appeared him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down, the made into a mortar, and use it, thinking of it as if it were myself." ஸோ அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுதுன்னா, அந்த நாய் அவரோட கனவுல வருது, ஓகேங்களா. த டாக் அப்பியர்ட் ஹிம் அண்ட் ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் த கைண்ட்னஸ், அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு வந்து நன்றி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, காஸ் தி பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ எம் பரீட், அந்த பைன் ட்ரீக்கு கீழே தான் என்னை புதைச்சி வச்சாங்க. டு பி கட் டவுன் அண்ட் மேட் இன் டு எ மோட்டார், நீங்கள் அதை கட் பண்ணி என்னை வந்து ஒரு உரல் மாதிரி செய்யுங்க, அந்த மரத்தை கட் பண்ணி என்னை வந்து ஒரு உரல் மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் இஃப் வேர் மை செல்ஃப், அதை நானாக நினச்சி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து அவர் கனவுல வந்து சொல்லுது. மோட்டார் அப்படின்னா உரல் அப்படின்னு அர்த்தம். இந்த நெல்லு குத்துவாங்கள்ல உரல், அந்த மாதிரி உரல், ஓகேங்களா. த ஓல்டு மேன் டிட் ஆஸ் த டாக் ஹேட் டோல்டு ஹிம் டு டூ. ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, காலையில் எந்திரிச்சு அந்த நாய் சொன்ன மாதிரி அந்த மரத்தை வெட்டி ஒரு உரல் செய்கிறார். அண்ட் மேட் எ மோட்டார் அவுட் ஆஃப் த வுட் ஆஃப் த பைன் ட்ரீ, அதே மாதிரி ஒரு உரல் செஞ்சு அந்த பைன் ட்ரீயில் உரல் செஞ்சு கொண்டு வரார். பட் வென் ஹீ கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட், அதாவது அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நெல் போட்டு குத்தி எடுக்கிறாங்க. ஈச் கிரெயின் ஆஃப் ரைஸ் டர்ன்ட் இன்டு சம் ரிச் ட்ரெஷர், ஒவ்வொரு கிரெயினும் போடுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புதையலாக கிடைக்கிது. வென் தே விக்ட் ஓல்டு கப்புள் சா திஸ், இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க. தே கேம் அண்ட் பாரோ த மோட்டார், பட் நவ் சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட். அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவர் நல்ல குட் கப்பல்கிட்ட வந்துட்டு, ஸோ எனக்கு இந்த மோட்டரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அந்த உரலை கொஞ்சம் கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த உரலை வந்து இது பண்ணுறாரு, கடன் வாங்குறார், ஓகேங்களா. பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட், ஆல் த ரைஸ் டேர்ன்ட் இன்டு ஃப்ளித். ஸோ இந்த மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, உரலில் அரிசியாக போட்டு குத்துறப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னா, வெறும் தவிடாக போக ஆரம்பிச்சு. ஃப்ளித் அப்படின்னா தவிடாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன் எ ஃபிட் ஆர் ரேஞ்ச் தே ப்ரோக் த மோட்டார் அண்ட் பர்ன்ட். கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு, அந்த விக்டு ஓல்டு மேன் என்ன பண்ணார், அந்த உரலை 2ஆக உடச்சி அதை வந்து என்ன பண்ணார், எரிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. முதல்ல நாயை கொன்னுட்டாரு, இப்போ அந்த உரலை போய் எரிச்சிட்டாரு. பட் த குட் ஓல்ட் மேன், little suspecting that this precious mortar had been broken and burnt, wonder why his neighbors did not bring to back to him. ஸோ அந்த குட் ஓல்ட் மேனுக்கு தெரியாமல், எது வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் நம்மக்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன் நைட், அதையும் மறைச்சிட்டாங்க, அதை எரிச்சதையே மறைச்சிட்டாங்க, ஓகேங்களா.
One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if they would take the ashes to burn a mortar and sprinkle them on withered trees. அதாவது மறுபடியும் ஒரு நைட்டு அது என்ன பண்ணுது, அந்த நாய் திரும்ப அவங்க கனவுல வந்து இந்த மாதிரி சொல்லுது, அவங்க வாங்கிட்டு போன உரலை ரெண்டாக உடச்சி எரிச்சிட்டாங்க, நீங்கள் அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து எனக்கு அந்த வளராத ட்ரீஸ் மேலே தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. One night the dog appeared him again to the dream and told him what happened, adding to if they would take the ashes of burnt mortar and sprinkle them on withered trees. அதாவது அந்த மோட்டரை வந்து உரலை எரித்த சாம்பலை எடுத்து நீங்கள் நல்ல ட்ரீஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீஸ் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் கனவுல சொல்லுது. The trees would revive and suddenly put out flowers. உடனே அது வளர்ந்து பூக்களை தர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அந்த நாய் சொல்லுது. After saying this dream vanished, the old man who heard for the first time of the loss of his motor ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back to the ashes of his treasure. ஸோ மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவங்க நெய்பர் வீட்டுக்கு போயிட்டு இந்த எரிச்ச இடத்துல வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த ஆஷஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறார். ஓகேங்களா. and begged them and at any rate to give him back to the ashes of the treasure. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு அந்த ஆஷஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த ஆஷஸை வந்து எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஸோ எரிச்ச சாம்பலை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. Having obtained it, he returned home and made a trial of the virtues upon withered cherry tree. ஸோ என்ன பண்ணுறாரு, வந்ததுமே அதை வந்து ஒரு மரத்து மேலே சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செரி ட்ரீ மேலே அந்த சாம்பலை போகிறார். வித் அப்பான் பீயிங் டச்டு பை த ஆஷஸ் இமீடியட்லி பிகேன் த ஸ்ப்ரவுட் அண்ட் பிளாசம்ஸ். அது போட்ட உடனே திடீர்னு முளைவிட ஆரம்பிச்சு. ஸ்ப்ரவுட்னா முளைவிடுறது, தென் பிளாசம்ஸ்னால் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வென் ஹீ saw this wonderful effect, he put the ashes into basket and went about the country announcing himself an old man who had the power of bringing dead trees life again. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆஷஸ்லாம் ஒரு பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்குள்ளார போடுவாங்க. நாட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நான் எந்த மரத்தை வேணாலும் வளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓல்டு மேன் ஹூ ஹேட் பவர் பிரிங்கிங் டெட் ட்ரீஸ் டு லைஃப் அகெயின். அதாவது இறந்த மரங்களுக்கு உயிர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து எல்லாத்துக்கும் பரவுது. எ சர்டைன் பிரின்ஸ் ஹியரிங் ஆஃப் திஸ் அண்ட் திங்கிங் இட் மைட்லி ஸ்ட்ரேஞ்ச் திங் for the old fellow who showed the power of by causing all withered flower the cherry trees shoot out the fourth flowers. So the prince gave him a rich reward, pieces of silk and cloth and other presents, and sent him home rejoicing. அதாவது இந்த மாதிரி இதை கேள்விப்பட்ட அந்த இளவரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கப்பலை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. வர சொல்லிவிட்டு அவர் வந்து இதை நிரூபிக்க சொல்கிறார். அப்போ அதை போட்டு நிரூபித்ததுமே அந்த செரி ட்ரீஸ் எல்லாம் வந்து என்ன ஆச்சு, முளை விட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த பிரின்ஸு அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. நிறைய பீசஸ் ஆஃப் சில்க்கு, கிளாத்து இதெல்லாம் நிறையா கொடுத்து பொன் பொருள்லாம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஓகேங்களா. As soon as the neighbors heard this, they collected the ashes and remained, having put them in the basket, and wicked old man went out into the castle town, gave out he was the old man who had the power of reviving dead trees, they causing them to flower. He had not to wait long before he was called the prince's palace and ordered he exhibit his power. அதே மாதிரி இதை கேள்விப்பட்ட அந்த என்விஎஸ் நெய்பரும் என்ன பண்ணுறாரு, விக்டு ஓல்டு மேனும் மறுபடியும் அந்த ஆஷஸ்லாம் மீதி இருக்கிற ஆஷஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவரும் ஊருக்குள்ளே போய் அதே மாதிரி சொல்கிறாரு, நானும் வந்து மரங்களுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரின்சஸ் அவரை வர சொல்கிறாரு. அவர் வந்து உங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்கிறாரு. He had not to wait long after before he was called into the prince's palace and ordered the exhibit his power. But when he climbed up into the withered tree and began scatter the ashes, not a bud or flower appeared. இவர் வந்து அந்த மரத்து மேலே இதெல்லாம் தெளித்ததுக்கப்புறமா அதில் ஒரு பட்டோ ஒரு ஃப்ளாரோ வரவே இல்லை. பட் த ஆஷஸ் ஆல் ஃப்ளூ இன்டு த பிரின்சஸ் ஐஸ் அண்ட் மவுத். அதுக்கு பதிலாக அவர் தெளித்த எல்லா சாம்பலும் பிரின்சஸோட ஐஸ்லேயும் மவுத்லேயும் போய் விழுந்தது. பிளைண்டிங் அண்ட் சோக்கிங் ஹிம். அவர் கண்ணை வந்து ரொம்ப காயப்படுத்திடுது. வென் த பிரின்சஸ் ரிட்டைனர்ஸ் saw this,
seized the old man and beat him almost to death. அதாவது நல்லா அவங்கள போட்டு அடித்து துவச்சி எடுத்துடுறாங்க, சாகிற அளவுக்கு அவங்கள அடித்து விடுறாங்க. யார்? இளவரசர் கூட இருந்த வீரர்கள்லாம். ஸோ தட் தே க்ரவல்ட் ஆஃப் ஹோம் இன் எ வெரி சாரி ப்ளைட். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறார், வீட்டுக்கு திரும்ப வந்துடுறார். when he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. அவங்களுக்குள்ளாரே திட்டிக்கிறாங்க நிறையா. ஏன் உன்னால தான் இப்படி நடந்துச்சு, இதாக இப்படி நடந்தது, நீ நாயக்கொண்டால தான் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையே திட்டிக்கிறாங்க. The good old man and woman, as soon as they heard their neighbor's distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased a goodly sum. So she wicked old people mended their ways and led good and virtuous lives every after. அதாவது குட் ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவர் நெய்பருக்கு நடந்ததை கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்குறோம், நீங்கள் வச்சு அதை சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரை முழுக்க வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்க பொருள் இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்து அவங்கள பரிதாபப்பட்டு அவங்கள வந்து மறுபடியும் பாதுகாக்கிறாங்க. பரிதாபப்பட்டு அவங்கள எல்லாம் பாதுகாக்கிறாங்க. ஸோ தே விக்ட் ஓல்டு பீப்புள் மெண்டட் தர் வேஸ். அதுக்கப்புறம் அவங்களோட தவறுகளெல்லாம் அவங்க திருத்திக்கிட்டு எப்போதும் போல் நல்ல உள்ளத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட கதை, த என்வியஸ் நெய்பர். ஓகேங்களா? த என்வியஸ் நெய்பரோட கதை இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு டாக்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் வேர் டொமஸ்டிகேட்டட் ஃப்ரம் வால்ஸ் 15,000 years ago. அதாவது டாக்ஸ் வந்து டொமஸ்டிகேட் தனிமைப்படுத்தப்பட்டுச்சான். எப்போ? வால்ஸ் நரிகள் கூட்டத்திலேருந்து 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே தனிமைப்படுத்தப்பட்டுச்சான். நியூ எவிடன்ஸ் சஜஸ்டட் தட் டாக்ஸ் வேர் ஃபஸ்ட் டொமஸ்டிகேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் ஆகி வீட்டில் வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் இருக்குது. பாசிபிளி இன் சைனா. ஓவர் டைம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் வித் த கிரேட் டிகிரி ஆஃப் வேரியேஷன்ஸ் ஹாவ் கம் டு பீயிங். ஸோ அதுலேருந்து நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு, நிறைய உயிரினங்கள் வந்து டாக்ஸோட வெரைட்டிஸ் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நரிக்கிட்டேருந்து தனிமைப்படுத்தப்பட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் இன் வார்ஃபேர் ஹாவ் எ லாங் அண்ட் checkered history, from war dogs trained the covert to their use as scout centuries and trackers. Their use have been varied. Some continue exit modern military usage. இப்போ வந்து நாய்களோட வரலாறு வந்து முன்னாடியிலேருந்தே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. போரில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்களாம். போரில் வந்து நாய்கள் வந்து வழிகாட்டுறதுக்கு, காவல் காக்கிறதுக்கு, வேட்டையாடுறதுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்தி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நாய்களை வந்து இன்னமுமே இராணுவத்துலேயும் போலீஸ்லேயும் வந்து இந்த டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் இந்த என்வியஸ் நெய்பரோட ஸ்டோரி. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.